ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? ஃப்ரான்ஸில் இருக்கோம். ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கோம். பாரிஸில் நம்ம ஹோட்டல் பக்கத்தில் ரூ கிரஃபல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கும். நம்ம ஹோட்டல் அங்கே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அங்கேருந்து நடந்து ஒப்பேரா கார்னியர் அப்படிங்கிற இடத்த நோக்கி நடந்து போயிட்டுருக்கேன். அங்கேயே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பிக் பஸ் டூர் பண்ண போகிறோம். சிட்டி ஃபுல்லாக பிக் பஸ்ஸில் சுற்றி பார்க்க போகிறோம். பிக் பஸ் அப்படிங்கிறது வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஓப்பன் டாப் பஸ்ஸு. ஸோ அந்த பிக்கப் பாயிண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எஸ்பெஷலி பாரிஸ் வந்து பெஸ்ட் வே டு எக்ஸ்ப்ளோர் வந்து இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் அப்படிங்கிற மாதிரி படித்தேன். நம்ம ட்ராவல் பார்ட்னரும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் ஜிடி ஹாலிடேஸ், ஃப்ரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாந்துக்கு. நீங்கள் ஃப்ரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிடி ஹாலிடேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் யூரோப்பில் எந்த டெஸ்டினேஷன் போகணுனாலுமே நீங்கள் ஜிடி ஹாலிடேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப ரிலையபிள். வீசா, அகாமடேஷன், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே, சைட் சீயிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையாக இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ இப்போ நம்ம டூரை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவோம். ஒரு 200 மீட்டர்ஸ் தான் காமிக்குது. பிக் பஸ்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் போட்டோம் அப்படின்னா இந்த சிட்டியில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஸ்டாப் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான டைரக்ஷனையும் அந்த ஆப்லேயே மேப் காமிச்சிடும். ஸோ அதை பார்த்து தான் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம ஹோட்டலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் காமிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். போகலாம், வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. பாரிஸ் தெருக்கலை. Oh brother, this is the pickup point for a hop-on? This is the bus. Okay. And this is the boat. How many hours usually the whole trip? 2 hours 15. 2 hours 50 minutes. 50? 15. 15. Thank you. ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வவுச்சர் கொடுத்துருந்தாங்க நம்ம ஜிடி ஹாலிடேஸ்லேருந்து. ஸோ அந்த வவுச்சர் கொண்டு வந்து இங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நின்றுருந்தார். ஸோ அவர் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே வந்து அது டிக்கெட்டாக கொடுக்குறாரு. ஸோ ஒன்று வந்து இந்த பஸ்ஸுக்கு, இன்னொன்று வந்து நமக்கு வந்து அடிஷ்னலாக க்ரூஸையும் வந்து இந்த பஸ்ஸோடு ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த வவுச்சரில். இன் ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்கெட் எடுத்திங்கன்னா 65 யூரோஸ் டேரெக்டாக இங்கே வந்து எடுத்தீங்க. இல்லை பிக் பஸ்ஸோட ஆன்லைன் அந்த சைட்டில் போய் எடுத்தீங்க அப்படின்னா 65 யூரோஸு. பட் நமக்கு எல்லாமே அந்த பேக்கேஜில் அவங்க கொடுக்கறதுனால அவங்க இங்கே லோக்கல் டூர் ஆப்ரேட்டரோட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நிறைய சைட் இருக்குதுங்க. க்ளூக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 சைட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சைட்டில் நீங்கள் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்க்கு இந்த டிக்கெட் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இடம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உள்ள பஸ்ஸில் யாருமே இல்லை. சப்போஸ் பஸ்ஸு நிரம்பிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பஸ்ஸில் போகணும். எவ்ரி 10-15 மினிட்ஸ் பஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, லாஸ்ட்டாக போயிடுவோமா இல்லை சென்டராக உட்காரலாமா? இல்லை சென்டராகவே உட்காந்துப்போம். ஸோ லைவ் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, இதெல்லாமே அரபிக்கில் கூட இருக்குது. இன்னொன்று வந்துடுச்சு பாருங்கள் பஸ்ஸு. அதான் பஸ் சுற்றிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, எல்லோரும் கையில் எதாவது எடுத்துகிட்டு வராங்க. நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஹெட்ஃபோன்ஸு. ஆமாம், நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ where did you get this headphones? Downstairs. Oh, downstairs, thank you. There's a place with ஹெட்ஃபோன்ஸ் கீழே கொடுக்குறாங்களா. பக்கத்தில் இருக்கார் இல்லைங்க, அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. கீழே அப்படின்னாரு. ஸோ அவரே ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாரு. ஸோ அவரே கொடுத்துட்டாரு. இதுதான் ஒப்பேரா கார்னியர். இதுக்கு பின்னாடி தான் நம்ம போர்டிங் பாயிண்ட் இருந்தது. இது வந்து ஒரு மல்டி வென்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒப்பேரா ஹவுஸ் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பேரா ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து கலை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக இப்போ சிட்னியில் கூட பார்த்துருப்பீங்க. பட் ஒப்பேரா கார்னியர்ங்கிறது வந்து யூரோப்லேயே ஒரு மிக பிரபலமானது. அவ்வளோ ஆர்ட் ஒர்க் உள்ளே பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பெயிண்டிங்ஸு. அந்த ஆடிட்டோரியம் அண்ட் அந்த ஸ்டேஜ் வந்து யூரோப்லேயே வந்து மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் மட்டுமே ஒரே நேரத்தில் 450 ஆர்டிஸ்ட் நிற்க முடியுமா. டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி சுமார் 1900. குறிப்பாக இந்த வென்யூவில் பேலே டான்ஸ் ரொம்பவே ஃபேமஸாக. பேலே டான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சார் இங்கே தான் நடக்குமா. 1861 கட்ட ஆரம்பிச்சு 1875 ஒரு மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரல் கான்சர்ட் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே விசிட் பண்ணலாம் விசிட்டர்ஸ். 12 யூரோ டிக்கெட்டு. ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். இப்போ நம்ம உள்ளே போகல. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வர்ச்சுவல் டூரும் இருக்குது. வர்ச்சுவலாக நீங்கள் வந்து உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த சைடு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 பேர் உட்காரலாம்ல, 2 பேர் சீட்டில். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுற அந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்பர் 1 2 3 மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜாக மாறும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு அப்படியே பக்கத்தில் போகும்போது அந்த இடத்தினுடைய வரலாறு, அதனுடைய ஃபேக்ட்ஸு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல போய் நிறுத்துறாங்க. நம்ம வேணா இறங்கி அந்த இடத்த போய் சுற்றி பார்க்கலாம், இல்லைன்னா அப்படியே உட்காந்துக்கலாம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்ட் மியூசியம் லூவர், அது வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது, பாரிஸில் இருக்குது. அது முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். பின்னாடி பார்க்குறீங்களா, இது பிரமிட் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியலாம், அவ்வளோ பிரம்மாண்டமான பிரமிட். அந்த மியூசியம்னுடைய நுழைவாயில் இந்த பிரமிட் வச்சுருக்கிறாங்க. பரப்பளவு வந்து சுமார் 73,000 ஸ்கொயர் மீட்டர்ஸாம். ஸோ இந்த பிரமிட் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மியூசியம்னுடைய என்ட்ரன்ஸுங்க. இந்த மியூசியம் போனோம் அப்படின்னா இந்த கிளாஸ் பிரமிட்குள்ளே தான் போனோம். நம்ம ஆக்சுவலாக மியூசியம்குள்ளே போகல. மியூசியம்குள்ளே போனோன்னா அது பல மணி நேரங்கள் எடுக்கும். பட் என்னுடைய பிளானில் இல்லை, வெளியில் இந்த இடம் காமிக்கணும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபோட்டோஸில், வீடியோஸில் இந்த பிரமிடு. ஸோ பாரிஸினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் இதுவும் ஒன்று. இந்த லூ மியூசியம்னுடைய வரலாறு 1190களிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. முதல்ல இது கோட்டையா கட்டப்பட்டது. இந்த இடம் கோட்டையா இருந்தது. அதுக்கப்புறம் 1700களில் இது அரண்மனையா இருந்தது. அதுக்கப்புறமா அரசு கலை சம்பந்தப்பட்ட பொருட்களை சேகரிக்கும் ஒரு இடமா இருந்தது. பிறகு இது பப்ளிக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்ட் மியூசியமா மாத்திட்டாங்க. இந்த கிளாஸ் பிரமிட் பார்த்தோம்ல, இது 1989 கட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் இதுக்குள்ளதான் இருக்கு. அது திருடு போனது, அது திரும்ப கிடைச்சது, அதற்கு இப்போ தனி ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்குது. அது ஒரு தனி கதை, தனி வரலாறு. அது நம்ம ஒரு தனி எபிசோட்ல பார்ப்போம். இந்த ட்ரிப்ல இல்லை, இந்த ட்ரிப்ல நம்ம மெயின் ஃபோக்கஸ் ஸ்விஸ். அண்ட் இதுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இருந்தது அப்படின்னா அப்படியே நடந்து போய் பார்த்துடலாம். பட் நீங்கள் ஆர்ட் சம்மந்தப்பட்டவர் அண்ட் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மியூசியமை சுற்றி பார்க்க எவ்வளோ நாள் இருந்தாலும் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உள்ள. நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது செயின் ரிவர். அந்த ரிவர் பேர், இது வந்து ஃப்ரான்ஸ்லேயே 3வது லாங்கஸ்ட் ரிவரா அண்ட் மிக முக்கியமான ரிவரும் கூட ஃப்ரான்ஸுக்கு. அண்ட் பாரிஸினுடைய அழகுக்கு வேல்யூ அடிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜினுடைய பெயர் பான் நஃப். பான் நஃப் அப்படின்னா வந்து புதிய பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தமா. 1607 கட்டி முடிக்கப்பட்ட பிரிட்ஜ். பேர் தான் புதிய பிரிட்ஜ், பட் ஆக்சுவலாக ரொம்ப பழைய பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜ் இருக்குங்க இந்த ரிவருக்கு. அந்த சைடும் இந்த சைடும் போயிட்டு வர்றதுக்கு, இந்த பாரிஸ் சிட்டிக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகிறதுக்காக இந்த ரிவரை ஒட்டி இருக்கிற பகுதிகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே வாங்க. In the open wild, catch a glimpse of Panama. We don't need a... அடுத்ததாக நம்ம நோட்ரடாம் நோக்கி போயிட்டுருக்கோம். நோட்ரடாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேத்தலிக் சர்ச். ஸோ இதுதான் வந்து பாரிஸினுடைய ஆர்க் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்களே, பேராயரின் அதிகாரப்பூர்வ இருக்கையா. இதனுடைய வரலாறு வந்து 1100க்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரோமன்ஸ்னுடைய ஜூபிட்டருக்கான டெம்பிள் இருந்ததான். அதுக்கப்புறமா 1163 இந்த இடத்துல இந்த நோட்ரடாம் வந்தது. இதை கட்டி முடிக்க 185 ஆண்டுகளானதான். வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஆர்கிடெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சாங்களாம். இது மிக முக்கியமான ஒரு புனித தலமாக கருதப்படுது. அண்ட் காத்திக் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க இதை. நான் ஏற்கனவே உங்களுக்கு நியூயார்க்கில் ஒரு சர்ச் காமிச்சல, அது வந்து காத்திக் ஆர்கிடெக்சரில் தான் கட்டியிருப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே போக முடியாது. 2019 ஒரு மிகப்பெரிய தீ விபத்து சுமார் 15 மணி நேரமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சான். பட் ஸ்டில் இது வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகாத மாதிரி இதை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு ஆல்மோஸ்ட் இதை கட்டி முடிச்சிட்டாங்க. பட் அஃபீஷியலாக இது வந்து 2024 திரும்ப ஓப்பன் பண்ண போகிறாங்களாம்.
முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டே வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த பஸ் வந்து காலையில் 9-9:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு பஸ் எதுவோ அதை பிடிச்சிருங்க. ஏன்னா ஈவினிங் வந்து சீக்கிரமாக சன்செட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் அந்த டே லைட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பஸ்ஸிலேருந்து இறங்கிட்டேன். இந்த குளிருக்கு தண்ணி வேறு நிறையா குடிச்சிட்டேன்னா 8 டிகிரி. பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் கிடையாது. இங்கே ஏதாவது பப்ளிக் டாய்லெட் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் தான் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நுழைஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். கரெக்டாக 5 மினிட்ஸில் அடுத்த பஸ் வந்துருச்சுங்க. 10 மினிட்ஸில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 10 மினிட்ஸ் இன்டர்வலில் நான் இறங்கி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தேன். பஸ் நிற்கிது. To our office, us, we are number 6. இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஹெட்ஃபோன்ஸும் மேப்பும். பஸ் ஏறினோடனே லெஃப்ட் சைடில். ஓகே, நம்ம சீட்டே இருக்குது. வேறு பஸ்ஸில் நம்ம சீட்டு. ஆனால் செம்ம குளிருதுங்க. குள்ளாக எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஜாக்கெட்டாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். டெம்பரேச்சர் வந்து 8 டிகிரி. வெளியே நடந்து போகும்போது மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் பஸ்ஸில் ஓப்பனில் போகும்போது அந்த காற்றடிக்குதில்ல, அதனால் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா 10 டிகிரி தானே 15 டிகிரி தானேன்னு சொல்லி கேஷுவலாக அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ ஏதாவது தலையை கவர் பண்ணுறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் முக்கியமாக லிப் பாம் போட்டுக்குங்க. ஸோ அடுத்ததாக நம்ம போயிட்டுருக்கிறது பிளாஸ் டி லா கான்கார்ட் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்த நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க எந்த மூவியில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த இடத்தை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1750களில் உருவாக்கப்பட்டதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்ததில்ல, அந்த காலகட்டத்தில் வந்து எக்ஸிக்யூஷன் தண்டனைக்காக அந்த இடத்தை பயன்படுத்தினாங்க. அதுதான் லார்ஜஸ்ட் பப்ளிக் ஸ்கொயர் இன் பாரிஸ். அதனுடைய பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 19 ஏக்கர்ஸுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த மூவியில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு? எங்கேயும் காதலில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லையும் பார்த்துருப்பீங்க. பிளாஸ் டி லா கான்கார்ட் இதுதான், இந்த ஃபவுண்டைன் தான் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ஃபவுண்டைன் மட்டும் இல்லைங்க, இந்த ஃபவுண்டைன் தான் மெயினாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக 2 ஃபவுண்டைன் இருக்குது. ஒன்று வந்து அந்த சைடு இருக்குது, அது வந்து ரிவர் குறிக்கிறது, ஆறு சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது. இந்த சைடு இருக்கிறது வந்து கடல் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது. நடுவில் வந்து ஒரு தூபி, அது ஆக்சுவலாக லக்சர் ஆப்லிஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து 3000 ஆண்டு பழமையானதுங்க. எஜிப்டில் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, லக்சர் டெம்பிள் இருக்குது. இந்த மாதிரி 2 தூண்கள் இருக்கும். அதுல ஒரு தூணை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது. அந்த இன்னொரு தூண் வந்து இன்னும் ஈஜிப்ட்லேயே இருக்கு. அது நம்ம ஈஜிப்ட் போகும்போது பார்ப்போம். அண்ட் ரொம்ப பெரிய இடம், சொன்னல 19 ஏக்கர்ஸ், அவ்வளோ ஓப்பனாக இருக்கு இந்த ஸ்பேஸ். அப்படியே இங்கே ஒரு வாக் போறேன், அப்படியே பாருங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபவுண்டைன் பேர் தான் ஃபவுண்டைன் டி மர்ஸ். சூப்பராக இருக்குல்ல? ஐ மீன் இந்த ஃபவுண்டைன் அண்ட் இந்த ஃபவுண்டைனை சுற்றி இருக்கிற இடங்கள், இதுதான் வந்து கடலை குறிக்கிறதுன்னு சொன்னல. இன்னும் இந்த ரிவரை குறிக்கிற ஃபவுண்டைன் அந்த சைடு இருக்குது, அது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அது மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், நிறைய இங்கே டிக்டாக்கர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் பார்க்கலாம். Échale canela, ay abuela, 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 ay abuela, 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 tráigame la canela, tráigame la canela, tráigame.
அடுத்ததா நம்ம ஒரு மிக முக்கியமான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஆர்க் டி ட்ரியோம்ஃப். அதை பற்றி நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம், அங்கே போய் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம்ல இந்த ரோடு பிளாஸ் டி கான்கார்ட், இந்த இடத்துல இருந்து ஆர்க் டி ட்ரியோம்ஃப் போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.9 கிலோமீட்டர்ஸ்ங்க. இந்த ரோடு பேர் வந்து ஷாம்ஸ் எலிசே. இது நடந்தே போயிடலாம், ஆக்சுவலாக உங்களால் நடக்க முடிஞ்சால் நடக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. ஸ்ட்ரைட் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிஸ் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த லூ மியூசியம் பார்த்தோம்ல, அங்கிருந்து தொடங்கி நான் இப்போ மேப்ல காமிக்கிறேன் பேசிட்டு இருக்கும்போது, பிளாஸ் டி லா கான்கார்ட்லாம் தாண்டி ஆர்க் டி ட்ரியோம்ஃப் பார்த்துட்டு அப்படியே ஒரே நேர்கோட்டில் தெரியுதுங்களா, அவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஒரே ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி. இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிஸ் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நீளம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 11.5 கிலோமீட்டர்ஸ்ங்க. 11.5 கிலோமீட்டர்ஸ்ல ஒரே நேர்கோட்டில் மிக முக்கியமான இடங்களை, நினைவு சின்னங்களை, நினைவு தூண்களை ஒரே நேர்கோட்டில் அமைச்சிருக்காங்க. ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஆர்க் டி ட்ரியோம்ஃப் முன்னாடி இருக்கிறோம். இது ஒரு ரொம்பவே பிரபலமான நினைவு தூண். இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்ததில்ல, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், நெப்போலியன் போர், ஸோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, அதில் இறந்தவர்கள், அதில் போரிட்டவர்களினுடைய நினைவாக இந்த தூண் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1806 1836 இது கட்டப்பட்ட காலம். அன்று முதல் இன்று வரை வந்து ஏதாவது ஒரு விக்ட்ரி செலிப்ரேட் பண்ணோம், மிலிட்ரி பரேடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை சுற்றி நடக்குமா. ஃப்ரான்ஸினுடைய மிக முக்கிய அடையாளமாக இதை பார்க்குறாங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் போவோம். ஆக்சுவலாக உள்ள மேலே போகிறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, டிக்கெட்டு 8 யூரோஸு. ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கூட நடந்து போனோம் அப்படின்னா மேலே அந்த டாப் வரைக்கும் போகலாம். பட் நம்ம மேலெலாம் போகல, உங்களுக்கு பக்கத்தில் சுற்றி காமிக்கிறேன். பட் மேலே போய் பார்க்குறதோட உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூ, மேலே இருந்து ஏரியல் வியூ காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். நிறைய டூரிஸ்ட் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நம்ம போன இடங்களை விட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேண்ட்மார்க், அடையாளமாக கருதுகிறாங்க. ஸோ இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடமும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது சுற்றி அப்படியே ஒரு வாக் போகிறதுக்கு அண்ட் ஒரு 1/2 hour 45 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே வரையும் போகலாம். ஸோ ஆர்க் டி ட்ரியோம்ஃப் போகிறதுக்கான வழி வந்து அந்த பஸ் இறங்கணும்ல, ஸோ முன்னாடி இருக்கா இங்கே. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு சப்வே, அப்படியே நடந்து கிராஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடம் வந்து மேலே போகிறதுக்கான லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம மேலே போகிறதில்ல. டிக்கெட் எடுக்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். செக்யூரிட்டி அண்ட் டிக்கெட் செக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால் செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் வருவோம். லைட்ஸ் நைட்லாம் லைட்ஸோடு பார்க்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நைட் ஒரு முறை வருவோம். ஓ, இவ்வளோ பேர் உள்ளே போகிறதுக்காகவே நிற்கிறாங்க, செம கூட்டம். இது ஆக்சுவலாக இதுக்கு உள்ளே போகிற மாதிரிலாம் இல்லைங்க, நுழைவாயில் மாதிரி இருக்கே தவிர அது ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இது சுற்றி தான் வந்து கார்லாம் போகிற மாதிரி இருக்குது. பட் நடந்து போகலாம். சரி வாங்க நம்ம நடந்து போவோம். நடந்து இந்த நுழைவாயில தாண்டுவோம். இங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்க, இது வந்து தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குமா. 1923 இதை செஞ்சுட்டு வராங்க. இந்த தீக்கு கீழே வந்து ஒரு அன்னோன் சோல்ஜரை, பிரான்ஸுக்காக தன் உயிரை கொடுத்த அன்னோன் சோல்ஜர், யாருன்னே தெரியாத ஒரு சோல்ஜரை இதற்கு கீழே அடக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த தீ அணையாம பாத்துக்கிறதுக்காக தினமும் ஈவினிங் 6:30 மணிக்கு வந்து அதை ரீகண்டல் பண்ணி விடுவாங்களாம். அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்காங்களாம், ராணுவ வீரர்கள் அண்ட் போர்ல பங்கெடுத்தவர்கள், அதற்குன்னு ஒரு சங்கம் இருக்கான். ஸோ அவங்க வந்து இதை அணையாம பாத்துக்கிறாங்களாம்.
இதனுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 164 அடி, அகலம் 148 அடி. இது கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1806, கடைசியாக ஓபன் பண்ண ஆண்டு 1836. மாவீரர் நெப்போலியன் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு வெற்றிக்கு பின்னாடி இதை கட்டணும்னு முடிவு செஞ்சு கட்ட ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய ஆர்மி கிட்ட ஒரு முறை சொல்லும்போது வெற்றிக்கு பின்னாடி இதன் வழியாக நம்ம வந்து நுழைந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கடைசி வரைக்கும் நெப்போலியன் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது கட்டி முடிக்கப்படல. கடைசி 1815 பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கிற செயின்ட் ஹெலனா தீவுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே தன்னுடைய இறுதி காலங்களை கழித்து அங்கேயே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் 1821. பட் அவருடைய இறக்கும் தருவாயில அவருடைய ஆசை அவருடைய உடலை வந்து பாரிஸ்ல தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து 1840 தான் நெப்போலியன் அவர்களுடைய உடல் பாரிஸ்க்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கும்போது வெற்றியோட இந்த ஆர்க் டி ட்ரியோம்ஃப்குள்ள நுழையணும் அப்படின்னு நினைச்சாரு. பட் அவர் இறந்து 20 ஆண்டுகள் கழித்து தான் அவரால் இதுக்குள்ள நுழைய முடிஞ்சது. இந்த இடம் அண்ட் இதனுடைய வரலாறு, மாவீரர் நெப்போலியன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே உங்களுக்கு டாப் ஆங்கிளில் காமிக்கல. டாப் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சிறப்பு இருக்கு. ஸோ இது வந்து நட்சத்திர வடிவில் இருக்கும். எத்தனை ரோடு கனெக்ட் ஆகுது பாருங்க. எத்தனை ரோடுன்னு சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்க. இன்னும் மேலே இருந்து காமிக்கிறேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணி எத்தனை ரோடு இந்த ஜங்ஷனில் ஆர்க் டி ட்ரியோம்ஃப்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. டைம் காலையில் வரும்போது காலியாக இருந்தது சீட்டுங்க. பட் டைம் ஆக ஆக ஃபுல்லாக இருக்குது. பட் சீட்டு இல்லைங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லைங்க. ஏதோ 1-2 சீட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. மேலே எப்பவுமே ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் மேலே சுத்தமாக இல்லை அப்படின்னா கீழே காலியாக இருக்குது. ஸோ எப்படியாவது போயிடலாம். ஸோ இந்த பஸ் டூர் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 மணி நேரங்க. அப்படியே உட்காந்துட்டு பஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா 2.25 மணி நேரம். இறங்கி அங்கங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அது நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு 4-5 முக்கியமான இடங்கள் மட்டும்தான். பட் ஆக்சுவலாக இந்த பஸ் டூரில் வந்து 10 ஸ்டாப்ஸ் இருக்குதுங்க. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குனீங்கன்னா அதை சுற்றி ஒரு 2-3 டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை எல்லாமே போய் கவர் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு நான் அந்த 10 ஸ்டாப்ஸ் என்ன அண்ட் பாரிஸில் என்னென்ன முக்கியமான இடங்கள் நீங்கள் பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கிற எங்கடா அது அப்படின்னு கேட்டுட்ருக்கிற அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட்லி ஈஃபில் டவருக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கோம். தெரியுதுங்களா? பின்னாடி தெரியுதா? ஓகே. ஸோ எக்ஸாக்டாக அது கீழே தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ என்ன பிளான் அப்படின்னா, போய் சாப்பிட்ருவோம். சாப்பாட்டுக்கு எங்கேயும் தேடி அதே வேண்டாம். என்ன போகிற வழியில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈஃபில் டவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நமக்கு டிக்கெட் இருக்குது, மேலே டாப்பில் போகிறதுக்கான டிக்கெட்டும் இருக்குது. ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். போகலாம். ஹை ப்ரோ. ஆமாங்க. எஸ், தமிழ் தான். தமிழ் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக. வெக்கேஷன் மாதிரி வந்துருக்கீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா? இல்லை வெக்கேஷன் தான். சாப்பிட்டீங்களா? இங்கே ஃபுட்டு இருக்குது, அதை சாப்பிட. ஓகே ஓகேங்க, தேங்க்யூ, பாய். என்ன சாப்பிட்லாம்? இங்கே நிறைய ஃபுட் ட்ரக் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஏரியாலே இது ஒன்று தான் இருக்குது. ஹாட் டாக் ட்ரை பண்ணுவோமா? ஓகே, ஏதாவது சாப்பிட்ருவோம். சாப்பிட்டப்போ 1 hot dog. Yeah. ஹாட் டாக் வாங்கியாச்சுங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாசனை சூப்பராக இருக்குது. €7 ஆக்சுவலாக. இதான் இருந்தது, இந்த ஒரு ட்ரக் மட்டும்தான் இந்த சைடில் இருந்தது. சரி, சாப்பிட்டு நமக்கு அடுத்தது டவர் உங்களுக்கு கவர் பண்ணணும். ப்ளஸ் அதை முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு நம்ம மேலே டவர்னுடைய உச்சிக்கு போய் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை சாப்பிட்டுட்டு
அப்படியே டவர் அப்படியே சுற்றி வரேன். அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ கவர் பண்ணுறேன். ட்ரோன் வியூ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய ஹிஸ்ட்ரி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பேசுவோம். ஸோ அதுக்கு நம்ம இதோட கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டைம் பத்தாது. ஸோ ரொம்ப லென்த்தியாக போகும். அண்ட் ஈஃபில் டவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு தனியாக ஒரு எபிசோட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். வே டு கோ. பாய்.